நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வேயோம் அத்தியாயம் 12. கர்ணன் இளநீராடி மெல்லிய வெண்ணிற ஆடை அணிந்து வெண்முத்தாரங்களும் காக்கை சிறகு குழலில் ஒரு மணியாரமும் சூடி சித்தமான போது சிவதர் ஓசையென்று வந்து தலை வணங்கி, இளைய அரசியிடம் செய்தியை அறிவித்தேன் என்றார். அரசியிடமா என்றான் கர்ணன். இல்லை, வழக்கம் போல அச்செவிலியிடம்தான் என்றார் சிவதர். மேலும் அவர் சொல்வதற்காக அவன் காத்து நின்றான். அரசியிடம் சொல்லி ஒப்புதல் பெற்று வருவதாக சென்றார். மீண்டு வரவே இல்லை. நெடுநேரம் நின்றிருந்த பின் நான் திரும்பினேன் என்றான். கர்ணன் சில கணங்கள் நின்ற பின், நான் சென்று பார்க்கிறேன் என்றான். தாங்கள் செல்லாமல் தவிர்ப்பதே நன்று என்று நான் நினைக்கிறேன் என்றார் சிவதர். கர்ணன் புன்னகைத்து, சிவதரே, அவள் உள்ளம் செல்லும் வழி எனக்கு தெரியும். இன்று மூத்தவள் அறைக்கு முன் வெளியே நான் காத்திருந்ததை அறிந்திருப்பாள். தனக்காக நான் வருகிறேனா என்று பார்க்கவே இதை நடிக்கிறாள். சென்று வருகிறேன் என்றான். கர்ணனின் முகத்தை பார்த்தபடி சில கணங்கள் உறைந்து உதடுகள் அசைய உயிர் கொண்ட சிவதர், தாங்கள் இருவருக்குமாகவும் இறங்கிச் செல்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன் என்றார். உண்மை, களத்தில் அன்றி பிற இடங்களில் அனைத்தும் இறங்கிச் செல்வதே என் வழக்கம். எப்போதும் என் தரப்பு நியாயங்களை விட அவர்களின் உணர்வுகளே எனக்கு முதன்மையாக தெரிகின்றன என்றான் கர்ணன். மூத்தவள் மணிமுடி மறுக்கப்பட்டதால் அநீதி இழைக்கப்பட்டவள். ஒவ்வொரு அவையிலும் அவளே மூத்தவள் என்றும், ஆனால் சூதர் மகள் என்பதால் மணிமுடி கிடைக்கப் பெறாதவள் என்பதும் சொல்லப்படாத பெருஞ்சொல்லாக நின்று கொண்டிருப்பதை அவள் உணர்கிறாள். அத்துயரை நான் என்று வேறு யார் அருகணைந்து அறிய முடியும்? சிவதர், ஆனால் என்று தொடங்க அவன் அவரை பார்க்காமல், 100 முறை அவளை என் நெஞ்சோடு அணைத்து, உன் துயரை நான் அறிகிறேன், என்னை பொறுத்தருள்க என்று சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என் நெஞ்சில் தலை சேர்த்து உடல் ஒடுக்கி விம்மி அழுவாள். கண்ணீர் ஓய்ந்ததும் மேல மேல என் சொற்களால் எனக்கு உறுதி சொல்வாள். ஆனால் எளிய பெண், மறுநாளே எழும்போர் அவமதிப்பு போதும். நெஞ்சுள் புண்படுவாள். மீண்டும் அதையே நிகழ்த்துவாள். முடிவின்றி அவளிடம் பணிந்து செல்வதையும் பொறுத்தருளக் கோருவதையுமே இது நாள் வரை செய்து வந்திருக்கிறேன். இனியும் அதையே செய்ய வேண்டியிருக்கும் என்று உணர்கிறேன் என்றான். பெருமூச்சுடன் அவன் தொடர்ந்தான். இளையவள் பிரிதொரு வகையில் அநீதி இழைக்கப்பட்டவள். தன்னை மனம் கொண்டு முடிசூட்டி அரியணை அமர்த்தும் சத்திரிய இளவரசனுக்காக கனவுகளுடன் காத்திருந்தவள். நகர் புகுந்து அவளை கவர்ந்து வந்தோம். சூதன் மகனுக்கு மணமகளான தன் இழிவை இத்தனை நாளாகியும் அவளால் கடக்க முடியவில்லை. காமத்தில் தன்னை மறந்து என்னுடன் இருந்தாலும் கூட சித்தம் விழிப்புற்றதும் கசந்து விலகுவதே அவள் இயல்பு. கசந்த புன்னகையுடன் சிவதரை நோக்கி திரும்பி, ஒரு முறை உன் முகம் ஏன் அப்படி சுளிக்கின்றது என்று கேட்டேன். சீறி முகம் சிவந்து என்னை நோக்கி, என்னவென்றா? குதிரை சாணி மனம் கமழ்கிறது, அதனால் என்றாள். அவள் உளம் சுருங்குவதை என்னால் உணர முடிந்தது. அவளிடமும் மீண்டும் மீண்டும் பொறுத்தருளவே கோருகிறேன். இச்சதுரங்கத்தில் அதையும் நான் ஆட வேண்டியிருக்கிறது என்றான் சிவதர். தாங்கள் அரசர், அதை எண்ண மறுக்கிறீர்கள். ஓர் அரசன் தன் செயலுக்கு பொறுத்தருள கோருவதென்றால் ஒவ்வொரு நாளும் அதற்கென்று பிரிது எச்செயலுக்கும் நேரம் இருக்காது. உழவன் வயலில் வாழும் சிற்றுயிர்களிடம் தனித்தனியாக பொறுத்தருளும்படி கோர முடியுமா என்ன? ஏறி இறக்குகையில் மண் தொட்டு சென்னி சூடி விண்ணோக்கி தெய்வங்களிடம் பொறுத்தருளும்படி ஒரு முறை கூறலாம், அவ்வளவே என்றார். அவன் விளைவிக்கும் உணவு ஆற்றும் பசி அவன் செய்யும் கொலைகளை தெய்வங்களின் கண்களுக்கு எளியதாக்கும். பசிப்பினி நீக்கும் உழவருக்கு தானியலட்சுமி ஆளும் பொன்னுலகு உண்டு என்பது முன்சொல். நானும் அதை அறிவேன். ஆனால் இவ்வண்ணமே என்னால் இருக்க முடிகிறது. நேற்று உஜ்ஜயினிக்கு சென்ற வணிக வண்டியை தடுத்து கொள்ளையிட்ட திருடர் குழு தலைவன் ஒருவனை தலை கொய்ய என் வீரர்களுக்கு ஆணையிட்டேன். அவனை அவர்கள் இழுத்து சென்ற போது அவையிலிருந்த தனது மைந்தனையும் மனையாட்டியையும் திரும்பி நோக்கியபடியே சென்றான். கண்கள் நிறைந்து வழிய இருவரும் கைகூப்பி அசையாது நின்றிருந்தனர். சிவதரே, எழுந்து அவர்கள் காலடி பணிந்து என்னை பொறுத்தருள்க என்று கேட்க வேண்டும் போல் உணர்ந்தேன் என்றான் கர்ணன். சிவதர் ஏதோ சொல்ல வாயெடுக்க, உங்கள் எண்ணம் புரிகிறது. களை கொய்யாது பயிர் வளர்க்கலாகாது. ஆனால் ஒரு களையும் தனித்திருப்பதில்லை. பயிரோடு சேர்ந்தே களை பிடுங்க வேண்டியிருக்கிறது.
நான் கொன்றது திருடனை மட்டுமல்ல, ஒரு தந்தையையும் கூட என்றான் கர்ணன். சிவதர், அரசே, அம்மைந்தனுக்கு நீங்கள் கொடையளித்தீர்கள். அவன் கல்வி பயிலவும் நல்வாழ்வு பெறவும் வழி அமைத்தீர்கள். அதற்கப்பால் ஒரு அரசன் செய்வதற்கொன்றுமில்லை. அவன் விழிகளுக்கு அவன் தந்தையை கொன்றவன் நான். தனித்திருக்கையில் தந்தை என்று அவன் உணர்கையில் அவ்வெண்ணம் அவனுள் எழாதிருக்காது என்று கர்ணன் சொன்னான். எழும். ஆகவேதான் அரசனை அனைத்து மானுடர்களிடமிருந்தும் ஒரு படி மேலேற்றி வைத்தனர் முன்னோர். அவனது அரியணை பிறர் தலைக்கு மேல் அமர வேண்டும் என்று மேடை கட்டினர். சூரியனும் சந்திரனும் நெருப்பும் அவன் மூதாதையர் என்று வகுத்தனர். அந்த அரியணையில் நீங்கள் அமர்ந்திருக்கும் வரை எவரும் உங்களை கொலைகாரன் என்று எண்ணப்போவதில்லை. இறங்கிய மண்ணில் நின்று ஒரு சொல் எளிய மானுடராக உரைத்து விட்டீர்கள் என்றால் காத்திருந்த பார்ப்பு பேய்கள் போல அனைத்து பழிகளும் வந்து உங்கள் மேல் படியும் என்றார் சிவதர். ஆம், உண்மை என்ற பின் மது என்னும் மாயத்தை கண்டடைந்த மூதாதை ஒரு மன்னனாகவே இருக்க வேண்டும். நாளெல்லாம் அவன் மேல் வந்து பொழியும் பழிகளையும் புகழ் மொழிகளையும் கழுவிவிட்டு இரவில் எடையிழந்து துயில் அது அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும் என்றான். இப்போது தங்கள் சித்தம் செயல்கூறுடன் இருக்க வேண்டியுள்ளது. மதுவருந்து இளைய அரசியின் அரண்மனைக்கு செல்வது உகந்ததல்ல என்றார் சிவதர். அவள் விழிகளை மதுவின்றி என்னால் நோக்க முடியும் என்று தோன்றவில்லை என்றான் கர்ணன். இல்லை அரசே என சிவதர் தொடங்க, ஒரு குவளை மது போதும் சிவதரே, என்னை திரட்டிக் கொள்வேன் என்றான் கர்ணன். சிவதர், அது தேவையில்லை அரசே. தாங்கள் அங்கு இழிவுபடுத்தப்படுவீர்களோ என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. மது உண்டால் அதுவே அவர்களுக்கு ஒரு தூண்டுதல் என்று ஆகும் என்றான் கர்ணன். நீ சொல்வது சரிதான், பார்ப்போம் என்றான். திரும்பி சால்வையை எடுத்து அணிந்து கொண்டு, இன்றைய நாள் மிக நீண்டது, இது எப்போது அணையும் என்றிருக்கிறது என்றான். சிவதர், இரவு ஒரு கருஞ்சிறகு பறவை என்பது சூதர் சொல் என்றான். அவன் அதை நோக்கவில்லை. செல்வோம் என்று சொல்லி அவன் இடைநாழியில் நடக்க சிவதர் அவனை தொடர்ந்து வந்தபடி, தாங்கள் சொல்வது சரி, ஆனால் காத்திருக்க வேண்டியதில்லை என்றார். ஏன்? மூத்தவள் வாயிலில் காத்திருக்கவில்லையா என்றான் கர்ணன். மூத்தவர் சூத பெண். அடங்காத மனைவி முன் காத்திருக்க எளிய கணவனாக அங்கிருந்தீர்கள். இவர் கலிங்க இளவரசி. சத்திரிய பெண் முன் பணிந்து நிற்கும் சூதனாகவே இங்கிருப்பீர்கள். இங்கே நீங்கள் இழிவடைவதை விரும்புவது கலிங்கம். கர்ணன், இந்த மாற்றுருவையும் அணிந்து பார்ப்போமே என்றான். எப்போது விளையாடுகிறீர்கள், எப்போது போராடுகிறீர்கள் என்று என்னால் அறிய முடிவதே இல்லை. சிவதர். கர்ணன் சிரித்து, எப்போது விளையாடுகிறேன் அதை மட்டுமே என்னால் சொல்ல முடியும். சிவதர் பெரும் மூச்சுடன் சொல் அடக்கி கொண்டார். அவர்களின் குரடுகளின் ஒலிகள் உரையாடல் போல ஒலித்தன. வினா விடை என, சொல் மறுசொல் என, தங்களையே எண்ணி அளப்பவை என. இடைநாழியை கடந்து அரண்மனையிலிருந்து மரப்பட்டை கோரையிடப்பட்ட நீண்ட இடைநாழியால் இணைக்கப்பட்டிருந்த அரசிகளுக்குரிய 3 அடுக்கு மாளிகையை அவர்கள் அணுகினர். தனியாக சுவர் வளைப்பு கொண்டிருந்த அதன் முகப்பு வாயிலில் கலிங்கத்திலிருந்து வந்த காவலர் வேலும் வாளும் ஏந்தி காவல் இருந்தனர். அவர்களுக்கென சிறு தங்குமாடங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருந்தன. கர்ணனை கண்டதும் காவலர் தலைவன் எழுந்து தலை வணங்கி, அங்க நாட்டரசருக்கு நல்வரவு என்றான். சிவதர் அங்கேயே நின்று விட்டார். அவரை ஒருமுறை திரும்பி பார்த்த பின் கர்ணன் உள்ளே சென்றான். 2வது வாயிலில் கலிங்கத்து சேடி பெண்கள் 7 காவல் இருந்தனர். பெரிய பட்டாடையை மார்பின் குறுக்கே அணிந்து அதன் மேல் வெள்ளிச்சரம் இட்டிருந்த தலைவி அவனை வணங்கி, அரசியர் மாளிகைக்கு வரவு சிறப்பதாக. தங்கள் வருகையை அரசியாருக்கு அறிவிக்கிறேன். அவன் தலையசைக்க அவள் மிக பெரிய இடையை அசைத்தபடி மெல்ல திரும்பி சென்றாள். அவள் தொடைகளுக்கு பொருந்தாமல் காலடிகள் மிகச் சிறியவையாக இருந்தன. அவள் ஏறி செல்லும் ஒலி படிக்கட்டிலும் மேலே இடைநாழியிலும் கேட்டது. இடையில் கை வைத்து உடல் சற்றே சரித்து அவன் நின்றான். காலடிகள் கேட்டன. அவன் நோக்கிய போது 2 கைகளையும் வீசி தலை நிமிர்த்தி சுப்ரியையின் முதன்மை செவிலி சரபை வந்தாள். அவளுக்கு பின்னால் தலைவி அவனை நோக்கி விழி நிலைக்க நடந்து வந்தாள். ஆணவம் கொண்ட சீர்நடையுடன் வந்த சரபை, தங்கள் வருகையை அரசிக்கு அறிவித்துள்ளேன் அரசே என்றாள். முகமன் சொல்லவில்லை. கர்ணன் அவள் மறு சொல்லெடுக்க காத்து நின்றான்.
ஆனால் அவள் தலை வணங்கி முதுகை காட்டி திரும்பி உள்ளே சென்றாள். ஒரு கணம் தயங்கி நின்ற பின் அவன் அவளுடன் உள்ளே சென்றான். அவள் அவனை அழைத்துச் சென்று 8 பெரிய பீடங்கள் அமைந்த நீள் சதுர வடிவ கூடத்தில் சாளரத்தருகே போடப்பட்ட மைய பீடத்தில் அமரும்படி கை காட்டினாள். பீடம் முனகி ஒலிக்க எடையுடன் அவன் அமர்ந்ததும் தலை வணங்கி வெளியேறினாள். கர்ணன் தனக்கு பின்னால் காற்றில் திரைச்சீலை நிலை அழிந்து அசைவதை உணர்ந்தபடி அங்கு காத்திருந்தான். எங்கோ ஒரு பறவையின் தும்மல் போன்ற ஒலி கேட்டுக்கொண்டிருந்தது. திரைச்சீலையின் நெளிவு நிலைத்திருப்பதை எண்ணங்கள் நெடுந்தொலைவு சென்று மீண்ட பிறகுதான் கர்ணன் உணர்ந்தான். எப்போதோ கங்கையிலிருந்து வரும் காற்று முற்றிலும் நின்றுவிட்டிருந்தது. அதுவரை அம்மாளிகையின் அனைத்து ஒலிகளையும் முன்னும் பின்னும் அலைத்து உரையாடி கொண்டிருந்த காற்றின் இன்மையால் அவை அனைத்தும் மேலும் ஆழம் கொண்டு மறைந்துவிட்டவை போல் இருந்தன. ஒலியின்மை உள்ளத்தின் சொற்பெருக்கை தாழ முடியாததாக ஆக்கியது. கர்ணன் எழுந்து கை கால்களை நீட்டியபடி அறைக்குள் மெல்ல நடந்தான். இவரை ஏனும் வரவழைத்து சற்று யவனமது கொண்டு வரச் சொல்லி அருந்தினால் என்ன என்ற எண்ணம் வந்த பின் தலையசைத்து அதை தடுத்தான். கிளம்பி சென்றால் என்ன என்று தோன்றியது. ஆனால் அரிசியை பார்த்துவிட்டு செல்வதே உகந்ததே என்ற எண்ணம் மீண்டும் வந்தது. அவன் செல்வது சினத்தினால் என்று தோன்றக்கூடும். அவள் அவனை காக்க வைக்கிறாள். அதை அவள் செய்வாள் என்பதை முன்னரே உணர்ந்த பின்னர்தான் அவன் அங்கு வந்தான். அவள் முகம் நினைவுக்கு வந்தது. புன்னகையுடன் அவன் அமர்ந்தான். மீண்டும் சித்தம் ஈடுபட்டு காலத்துக்கு இணையான கோடாக மாறியது. எங்கோ காற்று ஓசையிட்டது. இலைகளின் இரைச்சல், சாளர கதவுகளின் ஓசை, உலோகத்தாள்களின் சிலம்பல். அவன் விழிப்பு கொண்டு எழுந்து கைகளை விரித்து உடலை நீட்டினான். நெடுநேரமாகி இருந்தது. அவன் சித்தமெங்கும் தென்னகத்து பெரு நதிகளின் ஒளிப்பெருக்குதான் ஓடிக்கொண்டிருந்தது. தீரா பெருஞ்சினத்துடன் சருகுகளை மிதித்து ஏகும் பரசுராமரின் வெண்கால்கள், அவற்றில் படிந்த புழுதி, உலர்ந்த குருத்தி பொடி படிந்த நகை இடுக்குகள். அவன் இடைநாழிக்கு வந்தபோது அங்கு செவிலி நின்றிருந்தாள். அவள் அப்போதிருந்தே அங்குதான் நின்றிருந்தாள் என்பதை அவள் விழிகளில் இருந்து உணர்ந்து, அரசி அங்கு என்ன செய்கிறாள் என்றான். அரசிக்கு உடல் நலமில்லை. தாங்கள் துயில்வது போல் தோன்றியது. விழித்து கொண்டதும் சொல்லலாம் என்று இங்கு காத்து நின்றிருந்தேன் என்றாள். ஒரு கணம் தன்னில் எழுந்து சினத்தை கடந்து, அவள் உடல் நலத்துக்கு என்ன என்றான். கருவுற்றதின் களைப்புதான். இன்று மட்டும் 15 முறை வாயுமிழ்ந்து விட்டார் என்றாள். கர்ணன் ஒரு கணம் அதை முழுமையாக நம்பி உளம் மலர்ந்தான். மருத்துவர்கள் பார்க்கிறார்களா? ஆம், கலிங்க மருத்துவர்கள் அவர்களை செவ்வனே நோக்குகிறார்கள் என்றாள் அவள். அரண்மனை மருத்துவரை அனுப்புகிறேன் என்றான் கர்ணன். இல்லை, இங்குள்ள மருத்துவர் எங்களுக்கு ஒத்துக்கொள்வதில்லை. நாங்கள் பீதர்களிடமிருந்து கற்ற நுண்ணிய மருத்துவ முறைகளின்படி உடலை பேணுபவர்கள். அவன் அவள் கண்களை நோக்கினான். உடல் தளர்ந்தது. அவள் விழிகளை திருப்பிக் கொண்டாள். இனி ஒன்றும் அறிவதற்கில்லை என நினைத்தான். சில கணங்கள் அசைவற்று நின்ற பின் திரும்பி, நான் அவளை பார்த்துவிட்டு செல்கிறேன். உடல் நலமற்ற நிலையில் நான் அவளை பார்ப்பதை அவள் விரும்பக்கூடும் என்றான் கர்ணன். அதையே நான் சொன்னேன். பார்க்க விருப்பமில்லை. உடல் நலம் தேறிய பின் அரசியே தங்களை அழைத்து செய்தி அனுப்புவதாக சொன்னார். சற்றே குரல் உரக்க, நான் அவளை பார்க்க வேண்டும் என்றான். அவள் குரலும் உரத்து ஒலித்தது. அரசியின் ஆணையை நான் மீற முடியாது. அவள் விழிகளை அவன் விழிகள் சந்தித்தன. அதிலிருந்த நுண்ணிய நகைப்பை அவன் கண்டான். அது உள மயக்கா? இல்லை, அதை அவன் உள்ளத்தின் நுண்முனை ஒன்று தொட்டு அறிந்தது. எதை அறியாவிட்டாலும் அதிரதன் மைந்தன் அவமதிப்புகளை தவற விடுவதே இல்லை. புன்னகையுடன், நான் அவள் சொல்வதை புரிந்து கொண்டேன் என்று அவளிடம் சொல் என்றான். செவிலி, ஆம், ஆணை என்றாள். அரசி நலமடைந்ததும் தங்களை சந்திக்கும் நேரத்தை அறிவிப்பார். பெருமூச்சுடன் அவ்வண்ணமே என்ற பின் கர்ணன் திரும்பி நடந்தான். அவள் பின்னால் வந்து, கலிங்க அரசியை சந்திக்க வருகையில் தாங்கள் அமைச்சரை செய்தி சொல்ல அனுப்பியிருக்கலாம் அரசே. அவன் சினத்துடன் திரும்ப, கலிங்க அரச குலத்தவரை சூதர்கள் 8 அடி தொலைவில் நின்று நோக்குவதே வழக்கம். சூத்திரர் 4 அடி தொலைவிலும் வைஷ்யர் 2 அடி தொலைவிலும் நிற்பார்கள். அந்தனர் மட்டுமே தொட்டுரையாட முடியும் என்றாள் சரபை. அவன் உதடுகள் மெல்ல பிரிவதைக் கண்டு அவள் புன்னகையுடன், நெறிகளை மீறுவதை அவர்கள் அரச மறுப்பு என்றே சொல்வார்கள்.
சத்திரியராகிய தங்கள் செய்தியுடன் சூதனாகிய சிவதர் வருவது முறையல்ல. இதழ் வரை வந்த ஏதோ ஒன்றை அடக்கி படிகளில் இறங்கி கூடத்துக்கு வந்தான் கர்ணன். சிற்றடிகள் ஒலிக்க அவனை தொடர்ந்து வந்த செவிலி. நாளை முதல் அரசியின் கரு வாழ்வதற்கான பூசணைகளும் கொடைகளும் வேள்விகளும் நடக்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள். அதற்காக நிதியை அரண்மனை கருவூலம் ஒதுக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தன்னை மீறி திரும்பிய கர்ணன் உரத்த குரலில், கரு உருவாகவில்லை என்று நான் அறிவேன். இல்லாத கருவுக்கு அவ்வண்ணம் கருவூலத்தை செலவழிப்பதை நான் ஏற்க முடியாது என்றான். செவிலி, கலிங்க நாட்டை பொறுத்தவரை கரு உருவாகியுள்ளது. தாங்கள் விரும்பினால் கலிங்க நாடே கருவூலத்திலிருந்து இக்கொடைகளை நிகழ்த்தும் என்றான். அவன் குரல் தாழ, கலிங்கத்துக்கு செய்தி அனுப்பிவிட்டீர்களா என்றான். முறைப்படி அரச செய்தி தாங்கள் தான் அனுப்ப வேண்டும். ஆனால் பெண்ணரை செய்தியை நேற்றே எங்கள் அரசி கலிங்கத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் என்றாள் சரபை திகைப்புடன். நேற்றா என்றான் கர்ணன். அவள் உதடுகள் கேலி நகைப்பில் வளைய, பறவை அல்லவா, அது எங்கேனும் கிளையமர்ந்து ஒரு நாள் பிந்தி கூட செல்லலாமே. செய்தியில் நாட்குறிப்பு நேற்றென்றே உள்ளது. அயர்வுடன், இவற்றை யார் இங்கு அமர்ந்து நிகழ்த்துகிறார்கள் என்றான் கர்ணன். கலிங்கம் என்பது கலிங்க நாட்டு மண்ணில் மட்டுமல்ல என்றாள் அவள். கர்ணன் ஒன்றும் சொல்லாமல் திரும்ப அவள் பின்னால் வந்து, அங்கரே, கருவூலத்தை திறப்பதே நன்று. அங்க நாட்டின் தலைநகரில் கலிங்க நாணயங்கள் கொடையாக அளிக்கப்பட்டால் அதுவும் சூதர் சொல்லாக பரவும். கர்ணன் திரும்பி, வென்றபடியே செல்கிறீர்கள் என்றான். அவள் புன்னகைத்தாள். கர்ணன், பிறரது வெற்றிகள் எனக்கு ஒரு பொருட்டாக அல்லாமல் ஆகிவிட்டிருக்கின்றன செவிலியே, பார்ப்போம் என்ற பின் வெளியே நடந்தான். காவலர் மாடத்தை கடந்து வெளிவந்த போது அங்கு சிவதர் அவனுக்காக காத்து நின்றார். இயல்பாக புன்னகைத்து, கொற்றவை பூசணைக்கு பிந்திவிட்டோம் அல்லவா என்றான் கர்ணன். சிவதர் ஆம் என்ற பின், நகரெங்கும் இளவரசரின் பிறப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார். யார் அறிவித்தது? ஹரிதரா? இல்லை, அதற்கு முன்னரே சூதர்கள் பாடத் தொடங்கிவிட்டனர். பிறக்கவிருப்பவன் கதிரவனின் மைந்தன் என்றும், நேற்று இரவில் ஒரு கணம் ஒரு சூரிய கதிர் வந்து கலிங்க அரசியின் அரண்மனை முகடுகளை ஒளிவிடச் செய்ததாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கர்ணன் புன்னகையுடன், ஒரு மாயக்கதை இருந்தால் செய்தி பரவுதல் எளிதென்று அறிந்திருக்கிறார்கள் என்றான். சிவதர், ஆம், அரசு சூழ்கலையை இளவரசி பிழையற கற்றிருக்கிறார்கள் என்றார். அரசு சூழ்தலில் நற்செயல் என ஏதேனும் உண்டா சிவதரே என்றான் கர்ணன். உண்டு, அதற்கு எதையும் கற்க வேண்டியதில்லை என்று சிவதர் சொன்னார். கர்ணன் சிரித்து கொண்டு, நற்செயல் செய்த பின் அதிலிருந்து விடுபடுவதற்கு அரசு சூழ்தலின் அனைத்து திறன்களும் தேவையாகும் என நினைக்கிறேன். அவளை தொடர்ந்து நடந்தபடி சிவதர், சிந்து நாட்டு அரசருக்கு பறவை தூது சென்றிருக்கிறது என்றார். கர்ணன் நின்று, ஜெயத்ரதனுக்கா என்றான். அவன் உடல் சற்று குறுகியது. அவரது கண்களை நோக்க முடியாமல் விழி அலைய, எங்கிருந்து? சுப்ரியையிடமிருந்தா என்றான். ஆம், முதற் செய்தியே அவருக்குத்தான் என்றார் சிவதர். அவன் தன் உடலை உள்ளத்தால் பற்றி முழு விசையாலும் திருப்பி அவரை நோக்கினான். அவர் விழிகளை சந்தித்தான். அவை மெல்லிய துயருடன் இருந்தன. புன்னகைத்தபடி கர்ணன், கருவுற்ற பெண்கள் காதலர்களைத்தான் எண்ணிக்கொள்வார்கள் என்று ஒரு சூதர் பாடல் உண்டல்லவா என்றான். சிவதர் விழி தாழ்த்தினார். நானே அதை கண்டிருக்கிறேன். தன் குழந்தையை முதற்காதலனிடம் காட்டுவதை பெண்கள் மிக விழைகிறார்கள். சிவதர் ஒன்றும் சொல்லவில்லை. துயர் கொள்ள வேண்டாம் சிவதரே. அவன் இல்லாத கருவுக்காக உளம் நெகிழ்வான் என நினைக்கையில் எனக்கு நகைக்கவே தோன்றுகிறது என்று சொல்லி அவர் தோளை தொட்டுவிட்டு விலகிச் சென்றான். வெய்யோன் 12வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.